வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டம். நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து கீரையை வச்சு கீரை போண்டா செய்ய போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக் இது மாதிரி வந்து போண்டா மாதிரி கீரை வச்சு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் கீரை வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள்லாம் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு கத்தை, அதாவது ஒரு பஞ்ச் அளவுக்கு வந்து நான் கீரை வந்து கிள்ளி வச்சுருக்கேன். நல்லா அலசி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட வந்து 1/2 இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூட வந்து ஃப்ளேவருக்காக வந்து ஒரு கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள். ஃபைனலாக வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விடுங்க. உப்பு சேர்த்து அப்புறம் இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து மசாலாலாம் சேர்த்து கலந்து விட்டோன்னே கீரையிலேருந்து கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து 1 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்க்குறேன். அதாவது வந்து 150 கிராம் அளவுக்கு கடலை மாவு. அது கூட வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து சேர்க்குறேன். நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் நம்ம போண்டாக்கு. இப்போ சுத்தமாக தண்ணி ஆட் பண்ணாதீங்க. வெறுமனே வந்து மாவை வந்து கீரையோட நல்லா வந்து பெசரி விடுங்க. கீரையிலேருந்து ஏற்கனவே அதில் இருக்க ஈரப்பதம் வந்து நல்லா மாவில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எடுத்தோடனே தண்ணி ஆட் பண்ணோன்னா ஏற்கனவே கீரையில் வந்து தண்ணி விட்டுருக்கோம். தண்ணி ஆட் பண்ணோன்னு இன்னும் ரொம்ப தளன்னு ஆகிடும். பக்கோடா வந்து ரொம்ப அப்புறம் இழுகுன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து தண்ணி ஆட் பண்ணாதீங்க. பாருங்கள், சுத்தமாக தண்ணி ஆட் பண்ணல, எவ்வளோ தண்ணி இருந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது கூட வந்து போண்டா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோடா மாவு இல்லைன்னா குக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. எடுத்தோன்னா நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்குங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்து பிசையணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு போண்டா வந்து நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பாகவும் இருக்கும். ஸோ இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்குங்க மாவை. அடுத்ததாக வந்து இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம போண்டா எண்ணெயில் பொரிக்கும் போது எண்ணெய் வந்து உரியாது. இப்போ இது வந்து கவனமாக வந்து நல்லா மாவோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாவு வந்து ரெடியாக இருக்குது போண்டா சுடுறதுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் கையில் எடுத்து நல்லா உருட்டி பால் மாதிரி பண்ணி நீங்கள் வந்து போண்டாவாக சுடலாம். ஸோ நீங்கள் வேணால் கையை கழுவிட்டு நல்லா வந்து கையில் எண்ணெய் தடவிக்கலாம், கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும்னா. இல்லைன்னா வந்து தண்ணி தொட்டு கூட நீங்கள் வந்து இது மாதிரி உருட்டி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஸோ நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும், பட் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போண்டா வந்து உள்ளே வந்து நல்லா வேகும், வெளியிலும் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஸோ ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா போண்டா வந்து சீக்கிரமாக வெளியில் கறிகளும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ஸோ எப்போயுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து திருப்பி விட்டு எல்லா பக்கமாக வந்து ஈவனாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம போண்டா வந்து நல்லா கலர் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து நல்லா திருப்பி விட்டு எல்லாமே வந்து சமமாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம போண்டா வந்து சூப்பராக நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நல்லா வெந்து வெளியில் கிறிஸ்பாக ஆகிடுச்சு. இப்போ வாங்க இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு வந்து சர்வ் பண்ணிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கிறிஸ்பியான கீரை போண்டா வந்து டக்குன்னு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காகவும் செய்யலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கீரையை வந்து இதில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் வந்து கீரை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.